புறம் வாங்கன போனோலழகு தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழ விநாயக நானே உமது பாரம் தொழுவினி நாவில் வந்தது வாய் கணவாரியே வீற்றிருப்பாள் வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் எங்களை இந்த அரசரோடு சரியாசனத்தில் அமர வைத்ததால் அண்டமெல்லாம் பூற்றாளே மாதுளம்பு நிறற்றாளே ஏழடங்கு அங்கு சமங்கரம் கோவில்லோ கண்ணியாக கொலுவிருக்கு நம்பிக்கை முப்பிடாதி வடக்குவான் செல்வி அம்மாளை வணங்கோருக்கு ஒரு நாளும் தீங்கில்லை
தில்லை வாழட ராஜனே ஒன்றாவது கடல் உவர்கடல். ஒன்றாவது கடல் சொன்னா அதுதான் உவர்கடல் அல்லவா? காங்கேய சொம்மாகரை தீவில் கருப்பு கடல் இரண்டாவது கடல். கருப்பு கடல் என்று சொல்வது இரண்டாவது கடல் அம்மா. மூன்றாவது கடல் மோர்கடல். அதுதான் மோர்கடல் இல்லையா? நாலாவது கடல் நல்ல தண்ணி. ஆமா, நாலாவது கடல் சொன்னா அதுதான் நல்ல தண்ணி. இப்ப எல்லாமே நல்ல தண்ணி. ஆமா, இப்ப எல்லாம் மிஷின் பார்க்க வேலை. ஐந்தாவது கடல் சரி அருங்கடல். ஐந்தாவது கடல் சொன்னா அதுதான் அருங்கடல் ஐயா. ஆறாவது கடல் அம்மா அதுதான் ஆழக்கடல் அம்மா. ஏழாவது கடல் அம்மா அதுதான் எழுங்கடல்னு சொல்லுறாங்க. எட்டாவது கடல் ஆமா அதுதான் திட்டக்கடல் ஐயா. ஒன்பதாவது கடல் அம்மா ஒன்பதாவது கடல்னு சொன்னா அதுதான் ஒய்யார அலைகடல்னு சொல்லுவார்கள் அல்லவா? பத்தாவது கடல் அம்மா அது என்ன கடல்? பார்க்கடல். சரி, அங்க யார் இருப்பா? யார் இருக்கிறா? அவர்தான் யாரு? பெருமாள் போய் இருப்பாரு. பெருமாள் போய் இருக்கிறாரா? பத்தாவது கடல வேணா அங்க யாரும் போக முடியாது. முடியாதல்லவா? அப்படி கடலுக்கு இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில அந்த ஏழாங்கடல் சொர்ண பூமி உண்டா பூமி உண்டா அந்த ஏக சொர்ண பூமியில பூமியிலே பூமியிலே பார்த்த சொர்ண பூமி உண்டா பூமி உண்டா பூமியிலே பூமியிலே பார்த்த சொர்ண பூமி உண்டா பூமி உண்டா பார்த்த சொர்ண பூமியிலே
அப்பா சரி அழகான ஒரு பளிங்கு வர்ண பாறை. பளிங்கு வர்ண பாறை அல்லவா? அழகு. சரி பளிங்குன்னா அழகு. ஆமா ஆமா பளிங்குன்னு சொன்னா அழகு என்பது பொருள். அகத்தின் அழகு சரி முகத்தில் தெரியும். ஆமா இன்னார் முகத்துல இன்னார் இருக்கு. ஆமா இவன் 4 பேர் விளங்குன்னு நினைக்க 4 பேர் நாசம் பண்ணா போற நினைக்க அவன் முகத்தை பார்த்தாலே சொல்லிடலாம். கரெக்டா கணிச்சிடலாம். சரி அந்த 7வது கடலை கவ்வால் ஆமம்மா ஏக சொர்ண பூமி உண்டு. பூமி உண்டல்லவா? பார்த்த சொர்ண பூமியிலே சரி அதாவது பளிங்கு மாம்பாறை சரி புற்றும் புதிருமாய் இருக்கு. புற்றும் நல்ல புதுருமாக இருந்து வருகிறது அல்லவா? கார் இருள் வனம். சரி அடர்ந்த வன காடு. அடர்ந்த வன காடுல நாகத்துக்கெல்லாம் அறிவறியாக அரசு புரிந்து வருகிறார். யாரம்மா அரசு புரிந்து வருகிறார்? நாகம் இருக்குல்ல, சரி அதான் நாகலோகப்பட்டணம். நாகம் வசிக்கக்கூடிய இடம் அதுதான் நாகலோகப்பட்டணம் அல்லவா? அப்ப மனுஷன் இருந்தா நம்ம என்ன லோகத்துல இருக்கோம்? பூலோகத்துல இருக்கோம் தாயி. ஓஹோ ஆமா ஆமா அப்ப இதான் பூலோகமா? இதுதான் பூலோகம். சரி இதுக்கு கீழே ஒரு உலகம் இருக்கு, அதை பார்க்க போகணும்னு ஆசைப்பட்டா ஆமா இருக்க முடியாது இந்த உலகத்துல. இல்ல சரி நினைச்சு பார்க்கப்படாது. சரி இந்த இருக்கு நிறைய வேலை. ஆமா இருக்குல்ல. அதனாலே புற்றும் புதிருமாக இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில நாகத்துக்கெல்லாம் அறிவறியாக அரசு புரிந்து வருகிறார் ஐயா. யாரம்மா? அங்க நாகராஜ நாகை கண்ணி நலமுடானே ஆண்டு வாரா மன்னவேனும் மனைவியோமா மகிமையோடு ஆண்டு வாரா சேரங்களையும் போலே பெருமையுடன் ஆண்டு வாரா நகமும் நல்ல சதையும் போலே ஆர்மலாக சதையும் போலே ஊகம் நல்ல நாரும் போல சரி ஆமா பூ இருந்த சரி அதாவது என்ன என்ன கல்யாணங்கிறது சும்மாவா? சரி அது யாரு சும்மான்னு சொன்னா? என்ன 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 ஆயிரங்காலத்து பயிர். ஆமா திருமணம்னு சொன்னாலே அது 1000 காலத்து பயிர்னு சொல்லுதாங்க எல்லா ஆட்களும். ஆமா அது 1000 காலத்து பயிரா? ஒத்த பயிரை காணும். சரி ஒத்த பயிரை காணுமே. ஆமா நேத்து நைட்டு வந்தியே எல்லா ஆட்களும் வேலையை முடிச்சிட்டு வந்தாங்க. அதானே இன்னைக்கு பகல்ல படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. நமக்கு நம்ம அண்ணாச்சி இருக்கு. வீட்டுக்காரர் வேலைக்கு பத்தணும், சரி பிள்ளைகளை பள்ளிக்கூடம் பத்தணும், வேலைப்பாடு இருக்குல்ல. அப்பா ஏமாச்சு வெள்ளிக்கிழமை பள்ளிக்கூடம் பத்தினா சரி, ஞாயிற்றுக்கிழமை என்னமா பள்ளிக்கூடம்? இன்னைக்கு பங்குனி உத்தர திருநாள். சரி ஆமா ஆமா எந்த உத்தர இருந்தாலும் சரி சரி இன்னைக்கு சொந்த ஊருக்கு வரையதான வழக்கம். ஆமா சரி அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில கணவன் ஒரு வார்த்தை சொன்னா இந்த அம்மா கேட்கணும். சரி இவா ஒரு வார்த்தை சொன்னா இங்க எழுத்து பேசுதான். ஆமா என்ன என்னையா நிக்கா? அப்படிதான் நிக்கப்படாது. சரி கீரியும் பாம்புமாவே இருக்காது. ஆமா புருஷனும் பொண்டாட்டியும் சொன்னா கீரியும் பாம்புமா இருந்தா தானே நல்லா இருக்கும். இருக்கப்படாது. சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழணும். ஆமா ஆமா விட்டு கொடுத்து வாழ்ந்தா ஒருபோதும் கெட்டு போகவில்லை. கெட்டு போறவனுக்கு விட்டு கொடுக்க மனத்தன்மை இருக்காது. ஆமா மனசே வராதம்மா. ஆமா சரி ஆண்டே வருகிற போரு ஆண்டு வரக்கூடிய வேலையில அந்த கீசனும் கிளியுமாக சரி நகமும் சதையுமாக நகமும் நல்ல சதையுமாக மைக்கும் ஸ்டாண்டும் போல. ஆமா மைக்கு இருந்தா மட்டும் போதாது, அதுக்கு ஒரு ஸ்டாண்டு வேணும். பாத்தியா? ஆமா ஸ்டாண்ட் இருந்தா மட்டும் போதாது, எங்க அண்ணனை போல தங்கம் கொண்ட மனசு வேணும். அண்ணன் ஆபரேட்டரை பாரு எவ்வளவு அழகா வச்சு கொடுத்துருக்காரு பாத்தீங்களா? ஒரு வாட்டி சொன்னா போதும், சரி அப்படி 8 வார்த்தை கணீர் கணீர்னு கேக்கு. அழகா வச்சிருக்காங்களே. லைட்ட பாத்தியா? சரி என்ன பாக்ஸ், ஆமா ஆமா என்ன டியூப் லைட். ஆனா இவ்வளவு கருப்பா இருப்பேன், அண்ணன் போக்கஸ் போட்டக்கிட்டு தான் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கேன். அப்படியா? ஆமா இப்படிலாம் இருக்கணும். சரி அப்படி ஆண்டு வருகிற போரி ஆண்டு வரக்கூடிய வேலையில ஒரு சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, செத்திடவா விதி இருக்கு, சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, செத்திடவோ விதி இருக்கு. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மத்தை வீடு இருக்கு. ஆடு இருக்கு, மாடு இருக்கு, அடுக்கு மத்தை வீடு இருக்கு. ஏழு கோட மரம் இருக்கு.
புள்ள என்ன பண்ணும் காணுமென்ட்டு சரி வந்துட்டான். வரணும்ல இதான் புள்ளங்கிறது. சரி எங்க போனாலும் ஆமா அத்தை கூட வந்துருவான். சரி அதனால ஆமா கணவன் ஒரு வார்த்தை. சரி அந்த அம்மா அப்படி ஒரு ஐயா சுவாமி ஐயப்பா நாதா ஐயா அப்படின்னு அத்தா மனசு அப்படியே விட்டு கொடுத்து பேசலாம். மண்ணா ஆமா என்ன அதாவது என்ன என்ன மாடு மாதிரி இருக்கான் சரி அப்படிங்கப்படாது. அப்ப கூடாதல்லவா பிள்ளைய பாரு பசு மாதிரி இருக்கான். பசு மாதிரி இருக்காருன்னு சொல்லணும். வார்த்தை ஒண்ணுதான். ஆமா ஆமா அது கொஞ்சம் மேல இது கொஞ்சம் கீழே. பொருள் ஒண்ணுதாம்மா. ஆமா சொல்லுற விதம் தான் வெவ்வேறு இருக்குது அல்லவா. ரெண்டா தரத்தை பிரிச்சு மாடு மாதிரி இருக்கு அப்படி சொல்லுது எங்க இருக்கு சொல்லப்படாது. பசு போல இருக்கு அப்படி சொல்லுது எங்க இருக்கு. பால்வடியும் முகம் சரி அப்படின்னு சொல்லிட்டா ஆமா ஆமா எந்த பிரச்சனையும் வராது. சரி ஆண்டு வருகிற போது ஆண்டு வரக்கூடிய வேளையில தன்னுடைய கணவனை அழைத்து இந்த அம்மா என்ன சொன்னா தெரியுமா? அவ என்னம்மா சொல்லுகின்றாள். புள்ள இல்லாதான் சொல்லுவா. சரி வேற வேலை என்ன நமக்கு முருகம். சரி இப்படியே சொல்லி சொல்லி ஆமா நேரத்தையும் போலையும் அத்த வாசல்ல நானும் சொல்லிக்கிட்டு தான் வரேன். சாலையில ஒரு மரமா சாரி காகாய்க்கு மரம் சாரி காகாய்க்கு மரம் சாரி காகாய மேலே சனத்திலே இருந்தாள் வாழே சனத்திலே இருந்தாள் வாழே சாரி காகாய் பெறப்போ காய் பெறப்போ காய் பெறப்போ இந்த சனத்தரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ சனத்தரோடு சேர்வதப்போ சேர்வதப்போ மைந்தன் இல்லாத வாசலுக்கு மாமுனிகள் வருவார்களா? மாமுனிவர்கள் வருவார்களா மன்னா? யாருமே வரலையே. வருவாருண்டு போவாருண்ட ஒரு ஆளு என்ன ஆளு இருக்கட்டும். சரி என்னையே ஆமா ஒரு ஆளு கூட வரலையே. அவரோரு வேலையை பார்ப்பாங்க. ஆமா இருக்குல்ல வேலை. நம்மளுக்கு நம்ம காவலுக்கு என்ன அண்ணாச்சு இருக்கா செட்டுக்காரரா அண்ணா. சரி எவ்வளவு அழகா ஜோசா நல்லா இருக்கு. கொடுத்து வச்சிருக்கணுமா அவனுக்கு? ராஜா பகவத் மாதிரி இருக்க. சரி அதனால ஆமையா 7வது தீவிலை நாகலோகம் பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜ மன்னனை அழைத்தோடாக கண்ணை வெண்கொடியானவள் வெண்கொடியானவள் சொத்து சுகம் எல்லாமே எக்கச்சக்க எகிடு தகிடு இருக்கு. ஆமா ஆமா சொத்து சுகமோ ஏக போகமா இருக்குதம்மா நமக்கு. அவங்க வீட்டுல சரி 7 மாடி வீடு கட்டி ஏசு வச்ச ரூம் இருக்கு.
அப்பா பக்குவமா இருக்குமே. மாடிக்கு மாடி காத்தாடி சரி எல்லாம் இருக்கு. சரி. ஆனா என்ன மெயின் இல்ல. ஓ மெயின் இல்ல. மெயின் இருந்தா அவன் சும்மா இருப்பான். கரண்ட் பில்லு கட்டணும்ல. அங்க கொண்டு சொருவி எடுத்துருவான் கரண்ட. ஆமா போட்டு யூஸ் பண்ணா பிரச்சனை இல்ல. போட்டு விட்டு வந்துருது அது. ஆமா கரண்ட் பில்லு சும்மா எல்லாம் கட்ட வேண்டி இருக்கு. அதெல்லாம் நிறைய வருது. அதனாலதான் மெயின் வைக்க மாட்டேங்க சில பேர் வீட்டுக்கு. அப்படின்னு சரி. அப்ப பிள்ளை இல்லை சொல்லி ஆமையா இல்லாத குறைகள் பெண்களுக்கு வருத்தம். பெண்களுக்கான மன வருத்தமாக இருக்கிறது அல்லவா. ஆண்களுக்கு வருத்தம் இருக்கும். ஆமா இருக்கும் அல்லவா இருக்கும். வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆமா நம்மள நம்பி ஒருத்தி வந்திருக்காள நம்ம கூட. சரி அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தோம். சரி 2 பேத்துக்கு சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா சந்தோஷமா இருப்போம். ஆமா ஆனா நமக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஆண்களுக்கு மன வருத்தமா இருக்கும். மனசுல வச்சு நீத்திருவாங்க. மனசுல வச்சு அவனும் செய்யாத வேலையெல்லாம் செஞ்சுதான் பாப்பான். சரி 4 பக்கத்துக்கு போனா மறக்கும்னு சொல்லி எல்லாமே செஞ்சு பாப்பான். ஆமா ஆனாலும் அந்த கவலையானது குத்தி குத்தி வருகிறது இல்ல. என்ன செய்ய யார்கிட்ட போய் சொல்லுவா. முடியாதில்ல. அண்ணா சின்ன தெருவா போயிருவாரு. சரி இவ வீட்டுக்குள்ள விட்டா இங்க போவா. இவளுக்கு 4 செவரே தஞ்சம்னு இருக்கா. அவ்வளவுதான். ஆமா இங்க பார்த்தாலும் செவரு தான் இருக்கு. இங்க பார்த்தாலும் செவரு தான். அதானே. ஆமா அவ குழந்தை இல்லன்னு என்ன செய்வா. கரிகரைக்கு வந்த அந்த புள்ள இல்லை விட்டாக்கா 10 புள்ள வச்சிருக்கா. சரி ஒத்த புள்ள வச்சிருக்காளே என்னமோ இன்னும் வரல. ஆமா ஆமா 10 புள்ள இருந்தா அவ கேதி அவ்வளவுதான். சரி அதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிட்டு நம்ம போயிருவோம். ஆமா போயிருவோம்ல. ஆமா என்ன ஆனா ஏத்த விட்டு ஏகாம்பரம் 7 புள்ள வச்சிருக்கா. ஆமா 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 ஐயா ஏகாம்பரத்தை பாரு. சரி நமக்கு ஒரு புள்ள கொடுத்திருக்காரா. ஆமா ஏத்த விட்டு ஏகாம்பரத்தை பாரு 7 பிள்ளைக்கு தாயா இருக்காளே. அடுத்த வீட்டு அங்க இருக்கன்னி. ஆமா 5 குழந்தைக்கு தாயா இருக்காமா. அண்ணுகண்ட மேனி. ஆமா அணுகுறையாம இருக்க. அண்ணுகண்ட மேனி அணுகுறையாம இருக்காள. ஆனா ஆண்டவன் எனக்கு ஒரு பிள்ளைய கொடுக்கலையே. என் வயித்துல ஒரு குழந்தைய கொடுக்கலையே மன்னா. புள்ள இல்லன்னு வருத்தப்படுதா. எந்த நேரமும் வீட்டுக்கு வரவே விட மாட்டிக்கா. ஆமா வர நேரம் பூரா எனக்கு ஒரு குழந்தை இல்லையேன்னு வருத்தப்படுகிறாள. தண்ணி கூட பிள்ளைக்கு குடிக்க முடியல. குடிக்க முடியாது இல்ல. வருத்தத்தை பாரு. ஏமன குழந்தை இல்ல பிள்ளைக்கு. அதனால சரி அப்ப குழந்தைங்கிறது ஆமா ஆண்டவனா கொடுக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம். வரப்பிரசாதம் அல்லவாக கொடுக்கணும் தானே. ஆமா கண்டிப்பா கொடுக்கணும் அல்லவா. ஆனா கொடுக்கலையே ஐயா. கொடுக்கிற தெய்வம் எப்பப்ப கொடுக்கணுமோ அப்பப்ப கொடுக்கும். ஆமா கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. இப்ப கூரையை பிச்சா வெயில் தான் வரும். ஒரு லோன் போட்டனால வாங்கி கொடுக்கணும். அதானே அப்படி
என்ன தெனாவட்டு பாரு பிள்ளைய பாத்தீங்களா குழந்தை இல்லைன்னு சொன்னா லோன் போட்டு வாங்கி கொடுங்கங்காரு. வெளிய பார்க்க அப்பாவி மனுஷன் பைத்தியார மாதிரி இருக்காரு. சரி அப்படி அதுல இருக்காரு, நான் வேற யாரோ நினைச்சிட்டேன். லேசா ஏமாத்திட்டு போயிருவாங்கன்னு நினைச்சீங்களோ? ஆமா. அவர் ஊரை விட்டு வலையில போட்டு போயிருவாரு. ஆனால் சரி 7வது தீவுகளை நாகலோகம் பட்டணத்தில் அந்த நாகலோக பட்டணத்தில் வாழ்ந்து வரக்கூடிய நாகராஜ மன்னனை இழைத்து கொண்டு ஆமையா நான் யாருக்கு எந்த விதமான பாவங்கிறதே செய்யலைய மன்னா, பாவமே செய்யலிய மன்னா, எனக்கு ஏன் பிள்ளை இல்லை, எனக்கு ஒரு குழந்தை இல்லையே, என்ன சொல்றா பாருங்க. என்ன என்னம்மா சொல்லுகிறாள்? ஆண்டியை தாடி தேடா யார கொடுமை செய்தேனா கிட்ட வந்தவாரே பின்னால் வர சொன்னேனா இல்லாத பிள்ளைகளை தலையில் கட்டி அடித்தேனா கழுவிடணும். ஆமா அம்மி அரைச்சோம்னு சொன்னா உடனே கழுவி வச்சிடணும். இவளெல்லாம் இப்ப அம்மி அரைக்க சொன்னா எம்மா அம்மி எங்கம்மா இருக்கு? அதானே. ஆமா அம்மின்னு இதுலயே படம் வரைஞ்சு போட்டுருந்தா பாத்துக்கலாம் இதுதான் அம்மியான்னு சொல்லி. இவளுக்கு மம்மினா தெரியும் அம்மினா தெரியாது. மம்மினா தெரியும் அம்மினா தெரியாதா? தெரியாது. சரி புள்ள போ இழுத்தரைக்கிறதுக்கு ஆள் இல்ல. ஓ இழுத்தரைக்க ஆள் இல்ல. சரி அதெல்லாம் எங்க சத்தியா எப்படி அரைச்சிருக்கா அன்னைக்கலாம் மிக்ஸில அம்மில அம்மிலையா? ஆமா வேணா தூக்கி வச்சா வேணா அரைப்பா. சரி அதனால ஆமா தாய் இல்லாத பிள்ளைகளை தலையில அடிக்கப்படாது. ஆமா தாய் இல்லாத குழந்தைகளை தலையில் அடிக்கவில்லையே மன்னா, அதெல்லாம் பெரிய குத்தம். ஆமா பெரிய குத்தம். அந்த குத்தமும் நான் செய்யலையே மன்னா. இல்லையே ஐயா பசுவை அடைக்க கூடிய கூட்டிலை கூட்டில பச்சை பாம்பை பிடித்து அடைத்தேனா அடைக்கவில்லையே மன்னா. காராம் பசு ஒண்ணு இருக்கு. சரி கன்றுக்கு பால் இல்லாமல் கன்று குட்டிக்கு பால் இல்லாமல் கறந்து வித்திருப்பா. பாதகத்தி அந்த பாவமும் செய்யலையே மன்னா. அவளை பார்த்தாலே தெரியுது. ஆமா தெரியுது. மோச படிக்கிறேன் மூஞ்ச பார்த்தா தெரியுது. அதானே. சரி அப்ப குழந்தைங்கிறது ஆண்டவனா கொடுக்கணும். ஆமா ஆமா குழந்தை செல்வமானது ஆண்டவனா கொடுக்கக்கூடிய வரப்பிரசாதம்மா. கத்தரிக்காய்னா கடையில வாங்கிடுவான். சரி மாங்காய்னா தோப்புல போய் எடுத்துடலாம். சரி ஆனா முத்தத்துல முருங்கைக்காய் பறிச்சிடலாம். சரி இந்த புள்ளைய போய் எப்படி பறிக்க? நீங்க ஏமா குழந்தை இல்லன்னு வருத்தப்படுதிய? சரி என்ன வேணுமா தத்து எடுத்துக்கங்க. டெய்லி சாயந்தரம் ஒரு 135 காணிக்க வைக்க வேண்டியிருக்கும். சரி அதை மட்டும் இங்க பாறை வச்சமே இல்லாம நான் பாட்டு இருந்துக்கிட்டேன். வேணாப்பா. சரி உண்டான பிள்ளைகளே பறி சொல்ல முடியல. குழந்தை இல்லன்னு வருத்தப்பட்டியல்ல? என்னய்யா? சரி அதனால ஆமையா நாகராஜ மன்னனை இழைத்து ஆமா நாகக்கண்ணி பெண்கொடியானவள் பெண்கொடியானவள் நான் தானே மலடானே. ஆமா மன்னா நாட்டில் உள்ளோர் தான் சிரிக்க, இந்த நாட்டில் உள்ளோர் தான் சிரிக்க, வச்ச பொருள் தொட்ட பொருள் எல்லாம் இப்படியாகணும். என்னாச்சு நாகக்கண்ணி? மந்தையில மேந்து வார மயில பேசு மலடாச்சே மயில பசு மலடாச்சே வெயில மேந்து வார குறுங்கோழி மலடாச்சே குறுங்கோழி மலடாச்சே ஏலியில மேந்து வார மேய்ந்து வரும் வெள்ளாடு மலடாச்சி மலடாச்சி வெள்ளாடு மலடாச்சி மலடாச்சி மலடாச்சி
செய்ய அப்பா பக்கத்து வீட்டுக்காரி வச்சிருக்கா பப்பாளி சரி ரோஜாப்பூ அப்பா செடி வாங்கி கூட தான் வச்சா. சரி பாதவத்தி வீட்டுல அம்மா மொட்டெண்ணெய் சரி பூ எண்ணெய் சரி அவ வீட்டுல காய் எண்ணெய் காய் எண்ணெய் கனி எண்ணெய் தண்ணி ஊத்துவா டெய்லி. இவ என்ன வெந்நியா ஊத்துனா தண்ணியை ஊத்த போய் ஒண்ணும் காய்க்க மாட்டேன். அப்படியா இந்த வெயிலுக்கு வெந்நிய ஊத்துனா அவ்வளவுதான் வெந்துரும். வேற ஒண்ணும் காரணம் இல்ல. வேற ஒண்ணும் காரணம். சரி இவ கை கறிக்கை கறிக்கை தொட்ட பொருள் எல்லாம் அப்படி இருக்கு. என்ன செய்ய இவளத்துக்கும் இவளுக்கு அடுத்துதான் அவ கல்யாணம் முடிச்சா. அவ வீட்டுல பாரு 10-11 குழந்தை முழு பால்வாடி நடத்தின மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. பாரு புருஷன் முன்னாடி மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கா. அதான் ஒரு குழந்தை இல்லன்னு சொல்லி தான் கல்யாணம் முடிச்சிருக்க கூடாது. இந்த சண்டை என்னைய சாமியாரா போயிருக்கணும். அதான் பிரச்சனை இல்ல. சரி ஆடால் ஆகவிடி அரசனை இழைத்தோர் ஆகை கண்ணை பெண்கொடியானவள் பெண்கொடியானவள் ஏன் வல்லா எனக்கு பிள்ளை இல்லை. ஆமா நாகை கண்ணை பெண்கொடியானவள் பகவானிடம் சொன்னவுடனே அப்படி சுவாமி என்ன எம்மா ஐயா ஏண்டி அழுவுத? எந்த நேரமும் குழந்தை இல்ல குழந்தை சிரிப்பா இல்லன்னு பாரு. எம்மா சிரிப்பு சிரிக்க மாட்டேங்க. எந்த நேரமும் குழந்தை இல்லன்னு சொல்லி அழுதுகிட்டே இந்த ஆள்வளை பார்த்தோன்னு அவளுக்கு பயம் தாங்க முடியல. பால் அப்படியா? சரி பயப்படாதீங்கம்மா. எனக்கு ஒரு வடியா வருது. சரி பயம் தாங்க முடியல. இன்னும் கூட்டம் பாத்தீங்களா? அதானே. சரி சீனி போடலாம். சரி கடைக்கு வாங்க போயிருக்கான். அப்படியா? ஆமா சரி அவனுக்கு நிக்க இடம் இல்லாத வந்து இருந்துட்டான். இவர் ஒயின் ஷாப் போறதுக்கு நேரத்தை சொல்லுதாரு. மணி 12 ஆகுதுன்னு. அப்படியா? சரி நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னே தேடும். ஆமா அப்பம் பிள்ளை இல்லைன்னு சொன்ன உடனே ஒரு குழந்தை இல்லைன்னு சொன்ன போலவே உனக்கு நான் பிள்ளை சரி எனக்கு ஆமா உனக்கு நான் குழந்தை எனக்கு நீர் குழந்தைன்னு யாரு சொல்லுகிறா? வீட்டுக்காரர். ஆமா வீட்டுக்காரர் சொல்லுதாரு. நாகக்கண்ணி ஆமா அதாதம்மா உனக்கு ஆண் குழந்தை நானா இருக்கேன் எனக்கு பெண் குழந்தை நீ ஆயிரு தூக்கிக்க. அதான வீட்டுக்காரி நாகப்படுங்க வார்த்தை கேட்டா. ஆமா உமக்கு அறிவு இருக்காயா? ஆஹா உமக்கு நான் பிள்ளை எமக்கு நீ பிள்ளைன்னு இந்த ஊருக்குள்ள சொல்லிக்கலாம் இந்த வீட்டுக்குள்ள சொல்லிக்கலாம். சரி நாளை பின்ன நம்ம ஒரு இடத்துக்கு போனோம்னு சொன்னா அம்மா உன் குழந்தை எங்கம்மா நாகக்கணின்னு என்கிட்ட கேட்பாங்களே. உட்காந்து சாப்பிடுது பாரு என் குழந்தைன்னு உண்மை கை காமிக்க முடியுமா ஐயா? காமிக்க முடியாது. இல்ல உங்ககிட்ட தான் வந்து யாராவது உங்க குழந்தை எங்கன்னு சொன்னா நீங்க எங்களை பார்த்து கை காமிக்க முடியுமா? மன்னா முடியாதுப்பா. உமக்கு நாங்க பிள்ளை எனக்கு நீங்க பிள்ளைன்னு நம்ம வீட்டுக்குள்ள சொல்லிக்கிடலாம். சரி ஊராறு மதிப்பார்க்கத்தக்கனி நமக்கு ஒரு குழந்தை வேண்டும் அல்லவா மன்னா? வேணும்ல அம்மா. இந்த ஆண்டவன் கோர்வஞ்ச கடவுள். சரி குடுக்கணும் குடுக்கணுங்கிறவங்களுக்கு கொடுக்க மாட்டேங்காரு. ஆமா எனக்கு போதும் போதும்னு சொல்லுவா. 8வது குழந்தையோட நிப்பாங்க. 9, 10, 11வது குழந்தைக்கு வந்து நிப்பாட்டி நிக்கும். நல்லா இருந்துட்டு போறா. ஆமா எமக்கு ஒரு குழந்தை தரமாண்டிக்கீங்களே ஐயா ஏ நாராயணா அதான் அப்படின்னு சொல்லி அழுவா. ஆண்டவனை 2 திட்டு. ஆமா ஆமா ஆத்தாள 2 திட்டு. சரி திட்டி பிரயோஜனம் இல்ல. ஐயாவுக்கு 2 திட்டு. ஐயா சாஸ்தா உனக்கு கண்ணு இல்லையான்னு கேப்பா தூரத்துல நின்னு. அதானே. ஐயா கருப்பசாமி சரி உனக்கு கண்ணு இல்லையாப்பா என்ன கண்ணு வந்து பார்க்க மாட்டியா? இல்லாதவர்களுக்கு சரி இருக்குல்ல. ஆமா அத கொஞ்சம் கை நீட்டணும். ஆனா இவன் கை அப்படி கிடையாது. ஆஹா எச்சு கேட்ட காக்கா பத்த மண்டல பாதகத்தி. ஆமா ஆமா ஒரு பிச்சை தட்டுல பிச்சை போட்டோம்னு சொன்னா 10 ரூபா போட்டு மீதி 9 ரூபா சில்லறை எடுத்துக்கிடுவா. 1 ரூபா போடுதான் போதும். ஆமா அப்பேற்பட்ட மனசுள்ளவா இவா. எங்கள மாதிரி அள்ளி அள்ளி தான் கொடுக்க கூடாது. அள்ளஞ்சம்னா என்னன்னே தெரியாது இந்த பிள்ளைக்கு. அப்படியே போட்டு 11 ரூபாய் எடுத்துக்கிறதையா? அப்படியா? சரி அவன் அறிவு கொழுந்து. அவன் திருவோட வச்சிருந்தா நம்ம திருவோட வாங்கிறது. சரி அதானே. அப்பன் சொன்ன உடனே ஆமையா அவன் எல்லாரும் ஏழை எளியவர்களுக்கு எப்படி தர்மம் செய்தாள்? எப்படி அம்மா செய்கின்றாள்? அங்க அண்ணாரானோ சொன்னாரோ அள்ளி விட்டார் தான தர்மம். அண்ணாரானோ சொன்னதானோ அள்ளி விட்டார் தான தர்மம். பூதாட வாரங்கானும் புரோகிதருக்கு தானம் விட்டார். பூதாட வானதற்கு போய் விட்டார் தான தர்மம். அவி சாலை கண்ட இடங்கள் சாலை கண்ட இடங்கள் சத்திரங்கள் கட்டி வைத்தார். சாலைகள்
தர்மம் இல்ல. ஏ அப்பா, ஒத்த புள்ள வயித்துல தங்க மாட்டுக்கு. சரி என்ன செய்ய? அம்மா ஒரு குழந்தை கூட இல்லையா? ஏ ஐயா, ஒவ்வொரு வயராஜி. ஆமப்பா, முடிதறிக்க பிள்ளை இல்லை. நமக்கு முடிதறிக்கே குழந்தை இல்லை. 40 வயராஜி. ஆமையா, இந்த நாட்டை ஆளுவதற்கு ஒரு பிள்ளை இல்லை. எனக்கு ஒரு குழந்தை இல்லையே மன்னா. 50 வயசாச்சு. நமக்கு ஆணும் இல்ல பெண்ணும் இல்ல. அரசால எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே. குழந்தை இல்லையே, குழந்தை இல்லையே ஐயா. சரிண்ணே. சரி, அதனால ஆமம்மா, பிள்ளை செல்வம் பெருத்த செல்வம். சரி வேணுமில்ல, தேடிக்கிட்டுல இருந்தேன் நானு. சரி, அப்ப புள்ள வேணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? ஆண்டவங்கிட்ட போய் தான் வாங்கணும். சரி, அதாவது ஆண்டவனுடைய அருளும் இருக்கணும், சரி, வீட்டுக்காரருடைய அருளும் இருக்கணும். அப்படி இருக்கணும். குணம் இருந்தா தானமா குடும்பம் நடத்த முடியும். சரி, வீட்டுக்கு வரையும் சண்டை போட்டான். வீட்டுக்கு வரையும் சட்டாப்பை தூக்கி எரியது, சட்டியை தூக்கி பறக்க விடுறது. முறையில பார்த்தா பறவை எங்க குழந்தை இருக்கோ வழக்கு சிரிச்ச முகமும் சீதையுமா இருக்கணும். ஆமா, வீட்டுக்காரு வந்தாருன்னு சொன்னா, சரி ஐயா வாங்க, போன காரியம் நல்லபடியா முடிஞ்சுதா, வாங்க அத்தா. சரி, இவ்வளவுதான் உங்க நேரம், உங்களுக்காக காத்துக்கிட்டு தான் அத்தா இருந்தேன் நானு. இருக்கணும்ல, இருக்கணும்ல அப்படின்னு சொன்னா புருஷன் முன்னாட்டிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கும். பேசிக்கிட்டே வந்தன சிந்தனை பூரா சதறிடும். செதற விடப்படாது. பூலோகத்துல உள்ள மக்கள்லாம் பாவம் அல்லவா? ஆமா. எம்மா தாயி, சுவாமி நீ கைலாச வாசலிலே இருதாயி. என்ன கூட்டிக்கிட்டு போங்க. சரி, நான் வாயை திறந்தா சொல்லுங்க. வாயை திறந்தா சொல்லணுமா? ஆமா, திறந்துக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஏன்னா பிடிவாரம் பிடிக்கா. பிடிவாத காரியம் அல்லவா, கண்ணனின் தங்கை அம்மா அவா. அப்படித்தானே பிடிப்பா. பிடிவாதம் இருக்கத்தானே செய்யும் அவளுக்கு. கொஞ்சம் இருக்குல்ல. சரி, அப்ப நாக அப்படி இருக்கும் போது இருக்கக்கூடிய வேலையில ஆரி வெள்ளி கையில விண்டு ஆண்டவன் பகவானும் பார்வதியும் அப்படி கையில்லா ஆசம் தான் கடந்து கருணை சங்கலை பாலோ விட்டார். நீ பாலமை பாலார் ஏறைகல்லார் ஒரு சூறையா இருட்டு நாட்டு கடலு விட்டு ஏக போக வந்தேனமா. ஊசராசை நாடு விட்டு புல்வரிய வந்தேனமா. அது அங்கிருந்து பயணமாகி வருகிறாரே இருவேர்களோ. ரன்னிங் எடுக்கும். சரி, அப்புறம் அந்த வேலை யாரு பாப்பா ஐயா? முடியாதுல்ல. அதான் தன்னால எடுக்க. ஏமா கற்றது கல்லளவு கல்லாது உலகளவுமா. அதான் காற்று இருக்கும் போதே தூத்திக்கிட்டானே. ஆமா ஆமா ஆமா, இளமை இருக்கும் போதே விளையாடிக்கிடணும். சரி, திடீர்னு ஒரு ஆள் வரணும்ல, பரவாயில்ல. லொக்குங்கும் போது ஒண்ணும் பண்ண முடியாது. அதானே இருக்கும்போது பண்ணிக்கிடும். அதான் உண்மை. சரி, அப்பம் பகவானை பார்த்து ஆமம்மா 2 பேர்களும் படி இழக்க வர்றாங்க. சரி, வரும்பொழுது வரக்கூடிய வேலையில இந்த அம்மா பார்வதி சும்மா இருந்தாளா? என்ன செய்கிறா? அதாவது அறியாத புள்ள தெரியாத வேலை பார்க்க. என்ன என்ன வேலைமா செய்து வருகிறான்? செய்யக்கூடிய தொழில எந்த தொழிலா இருந்தாலும் சரிதான். ஆமா, செய்யக்கூடிய தொழில் எந்த தொழிலா இருந்தாலும் சரி. ஆமா, செய்யும் தொழிலே தெய்வம்னு சொல்லியிருக்காங்கல்ல. தெய்வமா நினைச்சு செய்யணும். ஆமா, எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் சரி தெய்வமா நினைச்சு கூடணும் தாயி. அறக்குறையா போடப்படாது. ஆமா, கூடாது கூடாது. ஒரு இடத்துல கொஞ்சம் நிறைய, சரி, ஒரு இடத்துல கொஞ்சம் குறையும். ஆமா, இருக்க கூடாது இருக்க கூடாது. வணங்கப்படாது, முக்கப்படாது. ஆமா ஆமா, எல்லா இடமும் நம்ம இடமா நினைச்சுக்கிட்டு செய்யணுமா. அதேதான். அப்படித்தான் ஒரு குறைபாடு இல்லாம அவரும் பார்த்துக்கிட்டாரு, நம்மளும் இருக்க முடியும். அப்படியே. சரி, அப்ப பார்வதி சும்மா இருக்க மாட்டுக்கா. என்ன செய்கிறா? ஒரு அறியாத பிள்ளை. சரி, அவன் வந்து என்ன குட்டி மேய்க்கிறான். ஓ, குட்டி மேய்க்கிறான்னு சொன்னீங்கன்னா? ஆமா, என்ன குட்டி? யானை குட்டியா மேய்க்கான்? ஆட்டுக்குட்டி. அப்படி தெளிவா சொல்லுங்க. ஆட்டுக்குட்டி மேய்த்து வருகிறாம்மா. குட்டிக்கு கொலை பறிக்கணும். சரி, முனிக்கொப்பளை இருந்து அடிகொப்ப வெட்டுதான். அடியேறுவாம அவன். ஐயா பாத்தியா, முனிக்கொப்புல இருந்து அடிகொப்ப வெட்டுதான்னு சொல்லிருக்கீங்களே. புத்தி அவ்வளவுதான். என்ன பண்ண அவனை பிடிச்ச நேரம் அப்படி இருக்கு தாயி. அடியில இருந்து முடியல வெட்டலாம். ஏமா மத்த நாளெல்லாம் அவன் சொரட்டி கொண்டு போயிருவான். இன்னைக்கு அவன் நேரம் அப்படி எழுதி வச்சிருக்கான் ஆண்டவன். அப்போ ஒண்ணும் செய்ய முடியாதல்லவா. அவன் பார்வதி பார்த்துட்டா. என்ன செய்கிறா? இவளுக்கு இப்ப தான் லைஸா வருது. சரி, அப்ப பார்த்து ஆமம்மா. ஆமா, சரி சுவாமி, என்ன எப்படியாவது இருந்து தானே செய்யணும். எல்லாம் தெரியுதுல்ல, போக முடியுமா? சரி, அதனால ஆமையா அம்மான்னு சொன்னா சரி, நீ போய் காப்பாத்திரு. ஆமா ஆமா,
அப்பான்னு சொன்னாமனா ஆமா, அப்பான்னு சொன்னோம்னா நான் போய் காப்பாத்தி வருகிறேனம்மா. ஆனா இந்த புள்ள வாயில என்னையா வார்த்தை வந்தது? அவன் என்னம்மா சொல்லுகிறான்? அம்மா என்றும் சொல்லவில்லை, சொல்லவில்லை, அப்பா என்றும் சொல்லவில்லை, சொல்லவில்லை. செத்தேன் என்று சொன்னானே, செத்தேன் என்று சொன்னானே, செத்துந்தானே போய்விட்டான். செத்தேன்னு சொன்னானே. அவன் செத்தேன் என்று சொன்னானே. செத்துத்தானே போனானே. பார்வதி எம்மா, இதுக்குத்தான் எப்பா, படிச்சு படிச்சு கிளிப்பிள்ளைக்கு சொன்ன மாதிரி எடுத்து சொன்னேன். சரி. வாயை வச்சுக்கிட்டு வரமாட்டேன். ஆமா, அந்த பாலகனோ கீழே விழும்போது அம்மான்னு சொல்லியிருந்தா பகவான் பார்வதி போய் காப்பாத்திருப்பா. சரி, அப்பான்னு சொல்லியிருந்தா பகவான் போய் காப்பாத்திருப்பாரு. புள்ள வாயில என்ன வார்த்தை இல்ல வந்தது? கொழுந்தியானாவது சொன்னானா யாராவது வந்து காப்பாத்திருப்பாங்க. அவ காப்பாத்திருப்பா. ஆமா, மேல இருந்து கீழே விழும்போது செத்தம்னு சொன்னான். அதான் அன்னையோட முடிஞ்சது. அதாவது என்ன? வாக்குச்சனியும் போக்குல ஆமா, பெரிய ஆளுக்கு சொல்லுவாங்க வாக்குச்சனியும் போக்கலப்பா. வாயில வந்து அபசகுணமான வார்த்தை வரப்படாது. ஆமா ஆமா, இவ வீட்டை விட்டு கிளம்பும் போதே சரி, வீட்டுக்காரர் வெளியே போகும்போது எங்க கேக்கா, எங்க போறிய? ஏயா எங்க போறிய? நான் நானுக்கு நிக்க போறேன். எம்மாடி ஒரு கோவத்துல சொல்லியிருந்தாரு, போகும்போதே எங்க போறீன்னு கேட்க கூடாது. அப்படியா? அவளும் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஐயா எங்க போறிய? எங்க வீட்ல எல்லாம் அப்படி கேட்டா என்ன இந்தா இங்கதான் இங்கத்தானோ? அந்த ஒரு வார்த்தையை 24 மணி நேரத்துல சொல்லிக்கிட்டே ஓ, இருப்பா. அப்படி உங்க வீட்டுல அப்படி சொல்லுதிய? ஆமா சில பேர் வீட்டுல கோவத்துல அவரு அப்பந்தான் எடுத்துட்டு கிளம்புவாரு, பைக் எடுத்துட்டு. சரி, எங்க போறிய அப்படின்னு ஒரு வாரம் கேப்பா. என்ன உங்ககிட்ட எழுதணுமோ? அவர் வேற அந்த கோவத்துல சொல்லி விடுவாரு. சரி, சரி. அதனால என்ன? சொன்னாலும் ஒண்ணு இல்ல, சரி. சொல்லாம போனாலும் பிரச்சனை வராது. ஆமா, பிரச்சனை கிடையாது. ஆமா, சரி. அதனால ஆமையா, இந்த அம்பிகை பார்வதாதேவியானவள் தேவியானவள் ஆண்டவன் பகவானை அழைத்து, ஆமா, அதாவது என்ன 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 பார்வதி என்ன எவ்வளவு அழகா உன்னை சொல்லி கூட்டிக்கிட்டு போனேன். படிச்சு படிச்சு கூட்டு வந்தன தாய் கைலாசத்தை விட்டுங்க வரும்போது நீ கேட்க மாட்டேன்ட்ட. ஆமா, வரும்போது அமைதியா இருந்த. ஆமா, பாலகனை பார்க்க என்னங்கன்னு சொல்லி கூப்பிட்ட. சரி, இனியாவது சத்தம் கொடுக்காம வா பார்வதியா பின்னால. கேட்க மாட்டாளா? சரி. அவ கேப்பா. அம்மா, அவளை பிடிச்ச நேரம் சரி, கேட்க விடாது. விடாது விடாது. அதனால ஆமையா, அப்போ அங்கேரே தொகையிட வாங்கி எங்கே எங்கே ஏங்கி வாரா தேவி பார்வதியா பயணமாகி ஏது சொல்வாள் பார்வதியா? பயணம் அது வாராளே ஆராளே ஏந்தி கொண்டாள் பார்வதியா. ரெண்டு பேரும் அங்கிருந்து கொஞ்சம் தள்ளி வர்றாங்க. ஆமா, தள்ளி வரக்கூடிய வேலையில பார்வதி பார்த்துட்டா பகவான. என்னங்க அத்தா சுவாமி, ஐயா, ரெண்டு பேர் இருக்காங்க, யாருன்னு தெரியுதா? மன்னா அது யாருன்னு தெரியுதா? ரெண்டு பேரும் இருக்கிறார்களே. ஒரு பிள்ளைக்காக தவ இருக்காங்க. ஓ, ஒரு குழந்தைக்காக தவ இருக்கிறார்கள். ஓ, அவங்களா இவங்க? அண்டர்ஸ்டாண்ட், ஐ அம் அண்டர்ஸ்டாண்ட் பார்வதி. சரி சரி. சரி. அப்போ என்ன என்ன கேட்டாலும் கொடுக்கணும். சரி. அது எப்படி? ஆமா, இப்பதான் வந்திருக்கோம். சரி. என்ன கேட்டாலும் எப்படி கொடுக்க முடியும்? ஏமா, ஏன்னா 12 வருஷத்துக்கு முன்னாலே அவங்க தவ இருக்காங்கம்மா நம்மள நோக்கி. சரி, அதனால என்ன கேட்டாலும் கொடுக்கணும். பார்வதி என்ன? எது கேட்டாலும் கொடுத்துருவேன். சரி. ஆனா புள்ள கேட்டா கொடுக்க முடியாது. ஆமா, குழந்தை வரம் கேட்டால் மட்டும் என்னால கொடுக்க முடியாது. ஏன்? என்ன காரணமப்பா? முன்னொரு காலத்துல சரி. அந்த நாகமுடி அரசன் இருக்கானே, ஆமா, வேடவர் குலத்திலே பிறந்து வேடவர் குலத்திலே பிறந்து ஜோடி புறா, சரி, ஜோடி மான், சரி, அணில் பிள்ளை. ஆமா, அணில் பிள்ளை கீரி பிள்ளை எல்லாம் வேட்டையாடி சுட்டு தின்னு இருக்கான் தாயி. முடிவா வேட்டைக்கு போகும்போது வேற சொல்லுதான், என்ன அம்மா தாயி, சரி நான் காட்டுக்கு போயிட்டு வரேன், ஆமா இன்னைக்கு எனக்கு என்ன கிடைக்கோ நான் சுட்டு கொண்டு வரேன், சரி பக்குவமா திம்பம்னு சொல்லிட்டு போறான் தாயி. அப்புறம் ஆமா, அதனால சரி, இவன் 7 ஜென்மம் எடுத்தாலும் ஏந்தும் பிள்ளை இல்லை, அவனுக்கு ஏந்தும் குழந்தை கிடையாதம்மா. இவனை விடுங்க. சரி, இந்த இருக்காள நாகக்கண்ணிய பாருங்கய்யா, இவளுக்காச்சும் கொடுக்கலாம்ல. முகத்தை பாருங்கய்யா எப்படி இருக்குன்னு. நான் எனக்கே இப்பதான் எரிச்சலா இருக்கு. சரி, அழகா வந்திருக்கலாம். ஆமா ஆமா. அப்ப என்ன சொன்னா தெரியுமா? என்ன சொல்லுகிறான்னு எங்கயா? அவனை விட சரி, இவ பண்ண பாவம் என்ன பாவம்? ஒரு ஆளுக்கு இருக்காது. சரி, என்ன செய்வா? என்ன செய்வா? என்ன செய்வா? பார்த்த உடனே பிள்ளை மிரண்டுட்டா. சரி,
அப்பந்தான் சொல்றாரு. என்ன சொல்லுகிறாரப்பா? ஏய் அம்மா, அம்மா, அவ ஒரு காலத்துல சரி மருத்துவர் குல பெண்ணாக பிறந்து ஆமையா கர்ப்பமா இருக்கவள கருகலைச்சிருக்கா. சண்டால பாதகத்தி என்ன ஒரு தலைவலிக்கு மாத்திரை கொடுத்தாளா? இல்லையே. கணையத்துல கல்லு இருக்குன்னாங்களா, அதை எடுத்தாளா? இல்ல. ஒரு வயிற்று வலிக்கு மாத்திரை கொடுத்தாளா? கொடுக்க மாட்டா. ஒரு சூடு பிடிக்கு தான் டானி கொடுத்தாளா? அம்மாடி தண்ணிய குடி. ஐயப்பா, சரி, பிறந்த குழந்தையும் சரி பிறக்காத குழந்தையும் சரி சரி, ஆமா கருக்குள்ள இருக்கும் போதே அழைச்சிருக்கா பாதகத்தி. ஆமா ஐயா. அவளுக்கு 7 ஜென்மம் எடுத்தாலும் ஏந்த குழந்தை கிடையாது பார்வதி. இப்ப கொடுக்க முடியுமா? முடியாதா? முடியாதம்மா பார்வதி. என்ன நினைச்சதுக்கெல்லாம் என்னால ஆட முடியாது. சரி, யாருக்கு எப்ப எதை கொடுக்கணுமோ கரெக்டா கொடுக்கலாம். அப்ப பார்வதா தேவியானவள் சக்தியுடைய அம்சத்திலே 8 வரல் பிறக்க வேண்டும். பிறக்க வேணும். அப்படி பிறந்தால் சரி, நாகமுடி அரசனுக்கு பிள்ளை வரம் கொடுக்கலாம். கொடுக்கலாம். அடுத்து தேவாரி தேவர்களை படும் அல்லல்களை தீர்க்கலாம். தீர்க்கலாம். மாகாளியாக பிறக்கணும் மகிழனை அழிப்பதற்கு. அழிப்பதற்கு தீய சூரனாக இருக்கானே, ஆமா, அவனை அழிப்பதற்கு 8 காளியாக அவதரிக்கணுமே. அவதரிக்க வேணுமே. அப்படின்னா என்ன? நான் இல்லாம புள்ள இல்ல. சரி, அவ்வளவுதான். அம்மா, என்னால நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. முடியாதுல்ல. இதுக்கே பெரிய லிஸ்ட் எடுத்திருக்கா. சரி, அதனால அப்படி பிள்ளை இல்லாமல் இருக்கும் போது இருக்கக்கூடிய வேளையில கிரிகிரி என்றால் 7 கிரி. ஆமா, கிரிகிரி என்று சொன்னால் 7 கிரி அல்லவா? அது என்ன கிரியப்பா? என்ன கிரியப்பா? ஐயா, ஸ்டேகிரி, ஜஸ்டேகிரி, அருணகிரி, உதயகிரி, அசகிரி, அஷ்டகிரி, அருணகிரி, உதயகிரி, அமயகிரி, பருவரத்தெல்லாம் இருக்கிறோர் மகேந்திரகிரி, இமயகிரி பருவதத்தில் இருக்கிறதோர் மகேந்திரகிரி, மகேந்திரகிரி பருவதத்தில், மகேந்திரகிரி பருவதத்தில், மஞ்சரிஷி வடமொழியில், மகேந்திரகிரி பர்வதத்தில், மகேந்திரகிரி பருவதத்தில், மஞ்சரிஷி வடமொழியிலே. கிரிகிரி என்றால் 7 கிரி. கிருகிருன்னு என்றால் 7 கிரி. அஷ்டகிரி, ஜுஷ்டகிரி, அருணகிரி, உதயகிரி, இமயகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு பர்வதம். சரி, மகேந்திரகிரி பர்வதம். சிவகிரியா? மச்சி ரிஷி வனம். சரி, உங்க ஊர் பக்கான முடியல. சிவகிரியாவப்படுத்தப்பல வந்தேன் நான். ராயகிரியா இல்லையா? அங்கேயும் வந்திருக்கேன். ஏன்னா அங்கதான் லேடிஸ் காலேஜா இருக்கு. அப்படியா? தம்பியாப்புல போற இடம் பூரா அங்கதான். அங்க போய் சேர்ந்திருக்கான். சரி, அதனால அதான் சிவகிரி கண்ணுக்குள்ளே நிக்கி. ஆமா, சரி, அவன் இப்ப ஆமா, அதனால ஆமையா, கொடிய அரக்கர்கள் 4 பேர்கள் ஆண்டு வர்றாங்க. ஆமா, 4 பேர்கள் ஆட்சி செய்து வருகிறார்கள் அல்லவா? நீங்க என்ன அண்ணன் தம்பி 4 பேர் எவ்வளவு ஒற்றுமையா இருக்கீங்க. ஆமா, எங்களுக்குள்ள ஒற்றுமை லேசுப்பட்ட ஒற்றுமை கிடையாதுமா. ஆமா, அண்ணன் எப்ப சாப்பிடுவானோ அப்பதான் நானும் சாப்பிடுவேன். சரி. தம்பி எப்ப டீ குடிக்கானோ அப்பதான் நானும் குடிப்பேன். அண்ணன் எப்ப தூங்குதானோ அப்பதான் நானும் தூங்குவேன். அப்படியா? அண்ணன் யார கல்யாணம் முடிக்கணும் அவ்வளவுதான் நானும் கல்யாணம் முடிப்பேன். அவ்வளவு ஒற்றுமை இருக்கு எங்களுக்குள்ள. அதான் பிரச்சனை இல்ல. அண்ணன் என்னைக்கு மண்டே உதவுதானே இவர் சொன்ன மாதிரி, சரி, அன்னைக்கு அவர் பொண்டாட்டியும் சேர்த்து போட்டுருவேன். அத செய். அதனால அண்ணன் தம்பி 4 பேர்கள் யாரையா ஆண்டு வருகிறார்? யாரம்மா ஆண்டு வருகிறார்? ஐயா, மகிடாசுரன், ரகுபாசுரன், சிங்கமுகாசுரனுமே, மகிடாசுரன், ரகுபாசுரன், சிங்கமுகாசுரனுமே, நாகாசுரன் என்று சொல்லும் அண்ணன் தம்பி 4 பேரும், அண்ணன் தம்பி 4 பேரும் ஆண்டு வாரணமாரிலே அந்த அண்ணன் தம்பி 4 பேரும் ஆண்டு வரார் வனமதிலே. மகிடாசூரன், ரகுபாசுரன், சிங்கமுகாசூரன், அழகா இருக்க தார்கா அசுரன். சரி, ஒரு வீட்டுல அண்ணன் தம்பி 4 பேர் இருந்தா சரி, பொறுப்பை யாருக்கிட்ட கொடுக்கணும்? எல்லோருக்கும் மூத்ததாக பிறந்து இந்த உலகத்தை முதலாக எட்டி பார்த்திருப்பானே, சரி, அவனிடம் பொறுப்பை கொடுத்தோம்னு சொன்னா அவன் தான் அழகா வச்சிருப்பான். அழகான
குடும்பத்தை நல்லா ரன் பண்ணி கொண்டு போவான். சரி. ஆமா, குடும்பத்துக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் வெளியே தெரியாத மாதிரி பாத்துக்கிடுவான். ஆமா. ஒருத்தட்டையும் கடன் வாங்கி கை கட்டி நிக்க மாதிரி பார்க்க மாட்டான். ஆமா ஐயா. ஆமா, நல்லபடியா ரன் பண்ணி போவோம்மா. அதனால சரி. அப்ப எல்லாத்துக்கும் மூத்தவன் மகிடாசுரன் தான் ஹெட் வெயிட். ஆமா ஆமா, ஹெட் வெயிட்டா. ஆமா, அவன் தான் தலை. ஓ, தலை. எந்த தலையா இருந்தாலும் சரிதான். சரி. ஆனா இந்த கெத்துங்கிறது வரக்கூடாது. கெத்துன்னு வரக்கூடாது மனுஷனுக்கு. தான்ங்கிற கௌரவம் வரக்கூடாது. ஆமா ஆமா, தான் என்ற கௌரவம் வந்துருச்சுன்னு சொன்னாலே அதான் அகம். ஆமா, அதுதான். அதுக்கு அடுத்து அழிவு என்பது கண்டா கண்டிப்பாக உண்டல்லவா? அழிவுக்கு அறிகுறி. ஆமா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லியிருக்காங்க. எதுக்கு? தான் என்ற கௌரவம் வரும் எங்க முன்னால, அழிவு பின்னால வரும் என்பதுக்கு அர்த்தம் தான் அந்த யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே என்பது. அப்படி. சரி. அதனால ஆமையா, இந்த மகிடாசூரன் ஆமம்மா, அதாவது எந்த விதமான குறைபாடும் இல்லை. சரி. ஆண்டவண்டா 60 பொருளும் வீட்டுல இருக்கு. ஆமா ஆமா, ஆண்டவண்டா 60 பொருள் இருக்குமா? ஒரு நாளைய தினத்திலே என்ன செய்கிறான்? எண்ணாரை எண்ணமெல்லாம் எண்ணுகிறான் சிந்தையிலே. அவன் எண்ணுகிறான் சிந்தையில. 7வது மாடியிலே உப்பருகி மேடையில் உலாவிக் கொண்டு வருகிறான். சபாஸ். இவனுக்கு வரமாட்டுக்கு. சரி. தூக்கம். தூக்கமானது வரல. மனுஷனுக்கு எது இருக்கோ இல்லையோ, சரி, நிம்மதி இருக்கணும். ஆமா, நிம்மதி இருக்கணும். நிம்மதியான தூக்கமும் இருக்கணும். தூக்கம் இல்லைன்னா பிடிச்சிருமே. ஆமா, நோய் நொடி இல்லாம தூக்கம் மட்டும் கொடுத்தா போதும்பா ஆண்டவனே. நல்லா தூங்குவான். சரி. அதனால ஆமம்மா, இந்த மகிடாசூரன் எப்படி ஆண்டு வருகிறான் தெரியுமா? எப்படி அம்மா ஆண்டு வருகிறான்? ஒரு வயசான தாத்தா 8 கால் பாய்ச்சல்ல போறாரு. சரி. ஆஹா. ஆமா, 8 கால் பாய்ச்சல் சொன்னா ஆண்டு அனுபவிச்சு குளத்தாங்கரைக்கு போறாரு. எக்காலம் வரலாம். சரி. இக்காலம் வரக்கூடாது. இந்த சாக்காடு நமக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கும். அப்ப என்ன செய்யறான் தெரியுமா? என்ன செய்கிறான் அம்மா? மந்திரியே 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 வார்த்தை ஒன்று சொல்ல கேளு சொல்ல கேளு ஓடாயப்பா மந்திரியே 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 வார்த்தை ஒன்று சொல்ல கேளு சொல்ல கேளு சொல்ல கேளு ஆண்டவனை நினைக்க அறிய வரவாங்க ஈஸ்வரனை நினைக்க வேணும். இருந்து தவம் செய்ய வரும் பகவானை நினைக்க வேணும் நினைக்க வேணும். ஆரதவம் செய்ய வேணும் நினைக்க வேணும் நினைக்க வேணும். பாரதமோ செய்ய வேணும் கடவுளை நினைக்க வேணும். கையில் வரவாங்க வேணும். தவசு செய்து வருவாள் நம்முடைய ராஜ்யத்தை ஆண்டிருப்பாய் மந்திரி என்று சொல்லி மகிடாசுரன் ஏது சொல்வான் அவரிடத்தே என்று சொல்லு மகிழசூரே. மகிடாசுரே ஏது சொல்வா அவனிடத்து. மந்திரி அப்பா. இன்னையில இருந்து சரி. என்னுடைய சொத்து சுகம் ஆமா, என்னோட சொத்து சுகம். பொண்ணு பொருள் ஆமா, பொண்ணு பொருள் மண்ணு மனைவி ஆமா என் மாளிகை என் புள்ள குட்டி என் மைந்தனையும் செத்து எல்லாம் நீ வச்சுக்கோ. பத்திரமா பாத்துக்கப்பா. அப்ப நான் போயிட்டு வரட்டா? சரி. எங்க போறேன்னு கேட்கக்கூடாது. கூடாது கூடாது, போகும்போது மறிக்க கூடாதுப்பா. அது அபசகுணமான வார்த்தை. அப்ப போயிட்டு எங்க இருந்து வருவீங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்? அப்படின்னா ஒண்ணும் இல்ல. அப்படின்னு ஒண்ணும் கிடையாது. அதாட்டு போயிட்டு எப்ப வர நமக்கு என்ன? பச்சை மட்டை காய்ச்சி கொடுத்தோம்னா சரியா போயிடும். அதை கேட்க ஏன் ஏன் கேட்கணுங்க? சரி. அப்ப 3 ஆசையை வெறுக்கணும். ஆமா, 3 ஆசைகளை வெறுக்கணும் தாய். இதவன் இருக்கணும்னு சொன்னா என்ன ஆசை ஐயா? ஆமா, அம்மா முதலாவது ஆசையை வெறுக்கணும்னு சொன்னா அதுதான் மண்ணாசையை வெறுக்கணும். மண்ண ஆசை. ஆமா, வரப்பு வாய்க்காக்கு சண்டை போடக்கூடாது. அடுத்து பொன்னாசை. ஆமா, பொன்னாசையை வெறுக்கணும்னு சொன்னா நான் போட்டிருக்கோமே நம்ம நகநட்டு. ஆமா, இந்த நகநட்டு மேல ஆசை வரக்கூடாது. சொத்து சுகம் மேல ஆசை வரக்கூடாது. இப்ப எல்லாத்துக்கும் ஆசைதான். ஏமா, இப்ப ஆசை வந்தாலும் பிரச்சனை இல்லம்மா. நேர சத்திரத்துக்கு போனோம்னு சொன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல அது வேணாம். அழகா
போட்டிருக்காங்க 150 ரூபாய்க்கு சங்கிலி வடச்சங்கிலி மாதிரி போட்டுக்கிடணும் மாசம் மாசம் போய் முக்கிக்கிடணும் அதே கடையில கொஞ்சம் ரேட்டு சௌரியமா இருக்கு சரி கொஞ்சம் வெளிரிச்சுன்னு சொன்னா மேல கழுத்து பூரா பச்சைன்னு கொடுக்கும் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் ஆமா சரி அதனால என்ன அடுத்து ஒரு ஆசை ஆமா மூணாவது ஒரு ஆசை என்ன ஆசையம்மா பெண் ஆசை மூணாவது இருக்கு பாத்தீங்களா பெண் ஆசை ஆமா அதான் மனுஷன் வெறுக்க முடியாம சங்கடப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆசையை வெறுத்தாள் அரசன் சரி மோகத்தை வெறுத்தாள் முனிவன் முனிவன் ஆகலாம் அல்லவா மூன்றை வெறுக்கணும் சரி ரிஷி ஆயிரலாம் ஆமா முற்றிலும் சிறந்த முனிவன் ஆகிரலாம் இன்னைக்கு ருசிய மறந்தவர் ரிஷி சரி அப்படி இருப்பானா இருப்பார்களா மந்திரி ஐயா என்னுடைய பொருள் எல்லாம் ஒன்ன நம்பி விட்டுட்டு போறேன் சரி பாத்துக்கோ என்ன பாத்துக்கப்பா சரியப்பா நீ பாட்டு 12 வருஷம் 24 மணி நேரம்னாலும் இருந்துடுவா அரசை மண்டாட்டி அரை மண்டாட்டி நினைச்சு வச்சுக்கிடாத ஆமா பத்திரமா பாத்துக்கப்பா நினைக்கப்படாது ஐயா பிழப்ப கெடுத்துரும் சரி அதனால என்ன சரி அப்ப நான் போயிட்டு வரட்டா சரி நெற்றியிலே அடித்தான் ஆமா திருநாற்று பட்டை ஆமா திருநாற்று பட்டை கழுத்துல போட்டான் ஆமா ருத்ராட்ச மாலை தலையிலே அடித்தான் திருப்பதி மொட்டை இடுப்பிலே கட்டினான் போல ஒரு காவி வேஷ்டி கையிலே வைத்தான் ஆமா ஒரு ஊன்று கோலு அது எதுக்கு 12 வருஷம் தாக்கு பிடிக்கணும்ல ஏன்னா ஒரு நேரம் சாப்பிடலாலே ஒரு மாதிரி பிள்ளை வாஞ்சு போய் இருக்கான் ஒரு வழியா வருது தூக்கமெல்லாம் கண்ணை கட்டிக்கிட்டு போகுது அதான் சரி அவ திணறுதே நானே ஆமா அதனால பாருங்கம்மா சாப்பிட்டு 2-3 வாரம் ஆகுதுமா கண்ணெல்லாம் பாருங்க குழி விழுந்து கிடக்கு ஆமா மறுபடி அரிசி தட்டெல்லாம் கண்ணுக்குள்ள உடனே வெந்துரும் சாப்பிடாம அப்படி கிடக்கு குழி விழுந்து அப்படியா ஆமா சாப்பிடாம இருக்க போய் இப்படி சரி சாப்பிட்டா அவ்வளவுதான் ஆமா சாப்பிட்டா எல்லாம் ஐயா கையில இருக்குமா ஆமா அவன் செய்யலப்பா அதுதானே நம்ம கையில என்ன இருக்கு விரல் இருக்கு ஆக்குவதும் அழிப்பதும் அப்ப நாராயண செயல்னு சும்மாவா சொல்லி இருக்கு இல்ல நெசமாத்தான் சரி அதனால என்ன ஐயா நம் போயிட்டு வாரேன் என்று சொல்லி ஆமா மந்திரியை வரவழைத்து மன்னன் மகிடா அசுரன் சொன்ன உடனே சரி அவ எங்க வர்றான் தெரியுமா எங்க அப்பா வருகிறான் அவ வாசல் விட்டு வெளியில் வாரா வெளியில் வாரா வாசல் நடை இரட்டிடுமா தட்டிடுமா ஆளாரே குமரியவள் குமரியவள் வீடாளர் பிடித்தனர் ஆணையே தன்னாரில தன்னாதிலே தன்னாரிலே அரே கண்ணா மகிடா சோரே மகிடா சோரே தன்னாரிலே தன்னாரிலே அரே கண்ணா மகிடா சோரே மகிடா சோரே பூனையாரி குருகாட்சி குறுக்கேளாச்சி குருவானை எதிரேளாச்சி எதிரேளாச்சி ஆரையாரி குருகாட்சி குறுக்கேளாச்சி குறுகளாச்சி சர்வவாரி எதிரவார எதிரேளாச்சி சாரையது குறுக்கலாச்சி குறுக்கலாச்சி குறுக்கேளாச்சி சர்ப்பமாரி எதிரலாச்சி எதிரலாச்சி ஓரி குறுக்க வருது ஒத்த பார்ப்பான் எதிர வராரு எதிர வராரு அதாவது என்ன இப்படி ஒத்த நூல் போட்டு வரக்கூடாது சரி இப்படி 3 நூல் போட்டு வரலாம் ஆமா 4 5 6 நூல் போட்டு வரலாம் 3 சரி ஆனா இது ஒத்த பார்ப்பான் வராரு ஆமா வரக்கூடாது இல்லவா அது பெரிய அபசகுணம் அவனுக்கு சார குறுக்க வருது சர்ப்பம் எதிர வருது நேரமே சரியில்லை அவனுக்கு நேரமே சரி கிடையாதுமா அப்ப இத்தனை மணிக்கு ஏன் போனோம் ஆமா வாசலை விட்டு வெளியே வரான் வாசனை தட்டுது 10 to 12 போயிட்டானே அது ராவு காலம்லாம் இருக்கு ஓ அது ராவு காலம் சொல்லி தான் காலங்காலம் கிளம்புனேன் ஆமா இது அதுக்கு மேல யமகண்டமா இருக்க சரி நான் கால் வச்ச இடமெல்லாம் கண்ணி வெடி வைக்காங்களப்பா அம்மா அம்மா அதனால சரி அதனை சகனங்களையும் விட்டு எங்க வராம பாருங்க எங்க வருகிறான் ஏன் இவன் வீட்டுல இருக்க வேண்டியதானே எல்லா ஆளுக்களும் அப்படித்தாம்மா வீட்டுல இருந்துட்டாங்கன்னு நினைக்கமா தொல்லை நீங்க வேற நேத்து நைட்டே சொன்னீங்களா தவ இருக்க போறேன்னு சொல்லி அதுதான் எல்லா ஆளுக்களும் வீட்டுல தவ இருக்காங்கன்னு நினைக்க இந்த நேரத்துல அதானே மத்தியால வெயில்ல கோயில்ல எவ்வளவு அழகா ஜில்லு ஜில்லுன்னு காத்து வருது ஆமா இதுல வந்து இருப்பேன்னு ஒருத்தங்க நினைக்காங்களா எனக்கு என்ன எல்லாம் வீட்டுல ராஜா பகவத் மாதிரி உட்கார்ந்தாச்சு ஆமா காலையில நல்லா சாப்பிட்டு இருப்பாங்க பாத்துக்கங்க ஆமா அது ஒரு தூக்கத்தை போட்டு வருவோமேனு அதான் வெடிச்சு எந்திப்பாவ சரி நாளைக்கு பார்த்தா திங்கக்கிழமையா இருக்கும் ஆமா கோயில் கூட முடிஞ்சு விடுதோ நினைப்பாங்க சரி ஆளரவம் இல்லாத அத்துவான கானகத்தில் அத்துவான கானகத்துல அவன் எங்கேயா வருகிறான் எங்கம்மா வருகிறான் அவன் நாடு விட்டான் நகர விட்டான் ராஜி எங்கேதான் கடந்தான் நாடு விட்டான் நகர விட்டான் ராஜி எங்கள் தான் கடந்தான் குன்று விட்டான் உவடு விட்டான் குபைசவா வனகடான் குற்றம் விட்டான் கும்படு விட்டான் குபைசவா
தேவாரத்துக்கு வர்றான். சரி. அங்கதான் எந்த ஒரியும் இருக்காது. ஆமா, எந்த ஒரு இமிசையும் இருக்காது. இங்க என்ன ஒரியாவா இருக்கு உங்களுக்கு? இல்ல, இங்க நல்லா தான் இருக்கு. அதேதான். சரி. அத மாதிரி அங்க எந்த சத்தமும் காதுல கேட்கக்கூடாது. சரி. அரஹரா சிவா சிவ சிவா சிவா அப்படின்னு